இயேசு அந்த கூட்டத்திற்காக சின்ன சின்ன வியாதிகளுக்கெல்லாம் வைத்தியம் செய்து ஒரு 20 இளைஞர்களை தேர்வு செய்து வைத்தியமும் கற்றுக் கொடுக்க அந்த காஷ்மீரம் என்ற மிக பெரும் கிராமமே இயேசுவிற்கு பெரிய அடைக்கலம் கொடுத்தது. அவர் கை அசைத்தால்தான் எதுவுமே நடக்கும் என்ற அளவில் அவரை அங்கேயே வைத்திருந்தது. இயேசுவிற்கு மீன் இறைச்சி மிகவும் பிடித்த உணவு என்ற விஷயத்தை அறிந்த அந்த கிராமத்தினர் விதவிதமான மீன்களை ஏரிகளிலிருந்து பிடித்து வந்து இயேசுவிற்கு அர்ப்பணிக்க, அந்த கிராமத்தினரோ ஆடு மாடுகள் கோழிகள் காட்டெருமை போன்றவற்றை கொன்று தின்று பழக்கப்பட்டிருக்க, இயேசு முதன்முறையாக அங்கும் தன் சேவையை தொடங்கினார். ஆடு மாடுகளை கொன்று தின்னும் பழக்கத்தை கைவிட கிராமத்தினருக்கு உத்தரவு போட, மந்திரத்திற்கு கட்டுண்டவர்கள் போல் அத்தனை பேரும் அப்படியே செய்ய, அந்த கிராமத்தில் சில பெருசுகள் தவிர மற்ற எல்லோருமே இறைச்சி உண்ணும் பழக்கத்தை விட்டனர். பெருசுகளோ பழகிய பழக்கத்திலிருந்து மீள முடியாமல் தவித்து போய்விட, இயேசுவிற்கு மட்டும் தெரியாது போல் நடிக்க, இயேசு அவர்களை நோக்கி, நீ பிறக்கும் போது தாய்ப்பால் குடித்தவன், விவரம் தெரிந்ததும் தாய்ப்பால் குடிக்கும் அற்புதத்தையே மறக்க தெரிந்த உனக்கு இடையில் வந்த பழக்கத்தை விடாமல் போவதேன்? காரணம் என்ன என்று நெத்தியடியாய் கேள்வியை தூக்கி போட்டார். இதே நேரம் இயேசுவின் சொந்த ஊரான நாசிரேத்தில் இயேசுவின் மரணம் குறித்தும் உயிர் துறந்து உயிர் தெழுந்ததையும் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்த மக்கள் அயல் நாடுகளிலெல்லாம் இயேசுவிற்கு கோவிலும் அவரின் கொள்கைகளை பின்பற்றி வாழ்க்கையும் அவரை தினமும் ஆலயங்களுக்கு சென்று வணங்குவதுமாக வணிகர்கள் மூலமாக தெரிந்து கொண்ட அந்த தேசத்து மக்களும் தங்கள் பங்கிற்கு இயேசுவின் பிறந்த இடமான பெத்லஹேமில் மிக பெரும் ஆலயம் ஒன்றையும் கட்டித் தொழ ஆரம்பித்தனர்.